Dear students, welcome to Abbas Mathematics, 7th chapter, 11th standard. Only one exam is remaining, Mathematics. இதுவரை கேட்ட கொஸ்டின் எல்லாமே 70% தான் ஈஸியாக இருக்குது. இந்த கொஸ்டின் 100 மார்க்குறது ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. கொஸ்டின் பூராமே இந்த வருஷம் என்னன்னு தெரியல, எல்லா கொஸ்டினுமே டஃப்பாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேத்ஸ் கொஸ்டின் ஆனால் மட்டும் ஈஸியாக வரும். அது நீங்கள் எப்படி எழுதியிருக்கீங்கிறது மேத்ஸ் முடிஞ்சப்பட்டு சொல்லுவீங்க. மேத்ஸ் ஈஸியாக அந்த சார் சொன்னாரே அது உண்மையா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் அவ்வளோவுமே வரும். அந்த கொஸ்டின் வரக்கூடிய கொஸ்டின் தான் நான் நடத்துகிறது. இந்த மேட்ரிக்ஸ் ஃபேக்டர்ஸ் இடத்துல கொஞ்சம் எல்லாமே பார்த்துக்கிறது தான் வேணும். இதில் ஒன்றுமே கிடையாது, இந்த ஆன்சர்லேயே இருக்குது. இந்த ஆன்சரில் இருக்கிறத வச்சு நம்ம சொல்ல போகிறோம். நீங்கள் ஏற்கனவே படித்தது எப்படி வேணால் படிச்சுக்கலாம். இது கவர்மெண்ட் போட்ட மெட்டீரியல் தான் இது. அதனால் மார்க்லாம் குறைக்க மாட்டாங்க. உனக்கு ஸ்டெப்ஸ் கொஞ்சம் வேர்ட்ஸை கம்மி பண்ணியிருக்கு. அந்த சப்ஸ்டியூஷன் பார்த்த உடனே தெரியும் 0 வந்துடும்னு தெரியும். அதனால் அப்படியே 0ன்னு போட்டிருக்கோம். இதில் பார்த்த உடனே பார்த்தோம்னா நமக்கு ஃபேக்டர்னு சொல்லும்போது P ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கணும், Q ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கணும், R ஈக்குவல் 0ன்னு வச்சுக்கணும், இந்த ஹோல் டேர்மையும் 0ன்னு வச்சுக்கணும். அப்புறம் ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ண நமக்கு அந்த டிட்டர்மெண்ட் ஈஸியாக வருதா கஷ்டம் 0 வருதா இல்லையான்னு பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு டெட்டுன்னு எழுதியிருக்கேன், இந்த எழுதியாச்சு. P ஈக்குவல் டு 0ன்னு எடுத்திருக்கேன். P 0ன்னு எடுத்தோம்னா இந்த இடத்துல 0 போயிடும், 0 போயிடும். இது R² கிடைக்கும், இது Q² கிடைக்கும், R² கிடைக்கும், Q² கிடைக்கும். இதை பாருங்கள், P இருக்கிறத கூட 0ன்னு போடும்போது இந்த ஃபஸ்ட்டு நம்பர் அப்படியே இருக்கும். இது 0 வந்துடும், இது R² கிடைக்கும், இது R² கிடைக்கும், இது 0 வந்துடும், இது Q² கிடைக்கும், Q² கிடைக்கும். இந்த ஃபஸ்ட்டு காலம் அப்படியே இது அப்படியே தான் வரும். இப்போ R² Q² வெளில எடுத்துட்டோம்னா 0 1 1 0 1 1 கிடச்சிடும். இது ரெண்டும் ஐடென்டிக்கலாக இருக்குது. ஐடென்டிக்கல்னால் உனக்கு தெரியும் வேல்யூ 0ன்னு தெரியும். அதனால் det A ஈக்குவல் 0 இம்ப்ளைஸ் P is a factor. அதே மாதிரி Qக்கு 0ன்னு போட்டோம்னா இந்த பற்றிலாம் இந்த இடம் பூரா 0 போயிடும். Q² 0, R² 0, R² கிடைக்கும். இந்த இடத்துல இதை அப்படியே ஒன்றும் பண்ண முடியாது. இதில் Qக்காக 0, Qக்காக 0, இது ரெண்டும் ஈக்குவலாக போயிடும். அப்போ அது 0 வந்துடும். Q is a factor. அதே மாதிரி Rக்காக 0ன்னு போட போகிறோம். Rக்கு 0 போட்டால் நீனே கண்டுபிடிச்சிருவேன். அது ரெண்டும் 0 வந்துடும். அப்போ R is a factor. அடுத்து நம்ம என்ன செய்யணும், ஹோல் க்யூப் கொடுத்துருந்தாலும் மொத்தத்தில் 0ன்னு வச்சுக்கிறணும். மொத்தத்தில் 0ன்னு வச்சா உனக்கு இது எப்படி தெரியும்னா P + Q ஈக்குவல் டு P + Q. இந்த பாருங்கள், P + Q, P + Q ஈக்குவல் டு -R, Q + P ஈக்குவல் டு மைனஸ் ஆமாம், P ரெண்டும் ஒன்று தான். அப்புறம் Q + R, Q + R ஈக்குவல் டு -P, R + P ஈக்குவல் டு -Q. இப்போ இந்த Q + Rனால் நம்ம என்ன செய்யலாம், -Pன்னு போடலாம். அப்போ -P² வந்துடும். அப்புறம் அதே மாதிரி R + Pனா என்ன போடலாம், R + Pங்கிறது -Q. இது பூரா என்ன ஆயிடும், -Q² வந்துடும். அதே மாதிரி P + Q தான் -R போடும்போது மூணுமே ஐடென்டிக்கலாக இருக்கும். இதுவும் இது ப்ரொபோர்ஷனல் அண்ட் ஐடென்டிக்கல். அந்த மாதிரி வந்துச்சுன்னா 3 ரோஸ் காலம்ஸ் ஐடென்டிக்கலாக இருக்கும்போது ஹோல் ஸ்கொயர் இஸ் எ ஃபேக்டர்னு போட்டுருவோம். அதனால் இந்த ஹோல் ஸ்கொயர் இஸ் எ ஃபேக்டர் எழுதியிருக்கோம். இப்போ டிகிரி ஆஃப் தி டயகோனல் ஃபேக்டர்ஸ் இந்த பாருங்கள், இந்த டிகிரி ஆஃப் டயகோனலாக பிரின்சிபல் டயகோனல் R2² வந்திருக்கு. அது வேல்யூ 6. ஆனால் கண்டுபிடிச்ச ஃபேக்டர்ஸ் 1 2 3 ஒரு 2 5. அப்போ M ஈக்குவல் டு 1. இந்த 1 ஃபேக்டர் இருக்குது. அந்த ஃபேக்டர் என்ன வச்சுக்கணும், K × P + Q + Rன்னு வச்சுக்கிறோம். அப்படி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி கிடச்சிரும்.
இதுக்கு பொதுவாக இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எல்லா வேல்யூம் ஒன்றுன்னே போட்டுக்க. P ஈக்குவல் டு 1, Q ஈக்குவல் டு 1, R ஈக்குவல் டு 1. நீ சப்ஸ்டியூட் பண்ணணுதை சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோம்னா இதெல்லாம் 2 பக்கம் எக்ஸ்பேண்ட் பண்ணி வரும்போது கடைசியில் கேனுடைய வேல்யூ 2ன்னு கிடச்சிரும். இந்த மாதிரி போடக்கூடாது. கொஞ்சம் சப்ஸ்டியூட் பண்ணி K2 கண்டுபிடிக்கணும். நீங்கள் கண்டுபிடிச்சேன்னா K ஈக்குவல் டு 2ன்னு வந்துடும். அப்போ 2ன்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்னா, இந்த பாருங்கள் லாஸ்ட்டில் இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 1 1 இது 8ன்னு கிடச்சிரும். இதை இது வந்து 3னா 9, இது 27 வரும். இங்கே 54 வரும். 2 கேன்சல்னா K வந்து 2ன்னு கிடச்சிரும். அப்போ கடைசியில் சம் எடுத்து எழுதி இந்த 2 போட்டு ஆன்சர் வச்சுட்டு ஹென்ஸ் 2ன்னு போட்டுரும். இவ்வளவு தான். இப்போ வந்து இந்த ஃபேக்டர்ஸ் தியரத்துலேருந்து ஒரு சமம் வர வாய்ப்பு உண்டு. அதனால் இதை நல்லா தரோ பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த 7th 6th ரொம்ப இம்பார்ட்டண்ட். 7th சாப்டரு மேட்ரிசஸ், அப்புறம் 8th சாப்டரு வெக்டர்ஸு, 6th சாப்டர் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி. கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி வந்து அதில் ஒரு கஷ்டம் கிடையாது. அந்த பேர் ஆஃப் சைட்லேயே இந்த பெரிய ஈக்குவேஷன் படித்தே ஆகணும். அந்த மாதிரி இந்த சம் பாருங்கள், உங்களுக்கு அக்டோபர் 2020 கேட்டிருக்கு. இது ப்ரூவ் தட் தான், எல்லாம் யூஸிங் தியரம் தான். ஆன்சரே கொடுத்துட்டாங்க. ஆன்சர் கொடுத்தா தான் நமக்கு ரொம்ப ஈஸியில். அப்போ A ஈக்குவல் டு B அப்படி வச்சாச்சு. ஏக்காக பியை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஏக்காக பியை சப்ஸ்டியூட் பண்ணால் டெட்டு கண்டிப்பாக 0 வரும். அதை போட்டு காமிக்கணும். அப்போ A மைனஸ் B இஸ் எ ஃபேக்டர் 0. அதே மாதிரி பிக்காக 0 போட்டால் டெட்டு A 0. B மைனஸ் C இஸ் எ ஃபேக்டர். சிக்காக A சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 வந்துட்டு C மைனஸ் A இஸ் எ ஃபேக்டர். சரி, அப்போ டிகிரி ஆஃப் டயகோனல் C இஸ் 4. இது ஹோல் பவர் 1 1 2, அப்போ 4 கிடச்சிருக்கு. நம்ம கண்டுபிடிச்ச டிகிரிஸ் வந்து எவ்வளவு? அது 3. அப்போ M ஈக்குவல் டு 1. அப்போ இந்த ரிமைனிங் ஃபேக்டர் இஸ் K இன்ட்டு A ப்ளஸ் B ப்ளஸ் C. K இன்ட்டு A ப்ளஸ் B ப்ளஸ் C இந்த இருக்குது. இப்போ ஏதாச்சும் இப்போ நம்ம இது என்ன செய்கிறேன், நான் ஏக்காக 0ன்னு வச்சுக்கிறேன், பிக்காக 1 வச்சுக்கிறேன், சிக்காக 2ன்னு வச்சுக்கிறேன். இப்படி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சி போடணும். சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சி போட்டால் தான் ஆன்சர் கரெக்டு. அது K ஈக்குவல் டு 1ன்னு வரும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி சுப்ளை பண்ணால் ஆன்சர் 1ன்னு கிடச்சிரும். ஈஸியாக அந்த ஒரு 2 டைம் 0 போயிடும். அதனால நான் A ஈக்குவல் 0ன்னு வச்சுருக்கேன். கடைசியில் பார்த்தா K ஈக்குவல் டு 1 கிடைக்கும். அப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டா அந்த ஆன்சர் எடுத்து எழுத வேண்டியது தான். இதுவும் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இதுவும் ஒரு 5 மார்க் கொஸ்டின். அடுத்து இது ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். இது ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் நான் முடிஞ்சிருச்சு. நீங்கள் இன்னொரு முக்கியமான என்ன செய்யணும்னா, அந்த இதில் ஸ்கூலில் கேட்ட பூரா ஸ்கூலில் டெஸ்ட்டு வச்சுருப்பாங்க, அதை பூரா ப்ரிப்பேர் பண்ணணும். இன்றைக்கி ஒரு செட்டு கோசம் அந்த கொஸ்டின் அப்புறம் நீங்கள் முடிச்சிருந்துருக்கணும். ஃபஸ்ட் வால்யூம் கூட முடிச்சிருந்துருக்கலாம். நாளைக்கு அடுத்த செகண்ட் ஃபுல்லாக 2 கொஸ்டின் குவார்ட்டர்லி, ஆஃபர்லி, மிட் டேர்ம், ஃபஸ்ட்டு செகண்ட் எல்லா ரிவிஷனையும் முடிச்சுட்டு கொஸ்டின் அப்புறம் தரம் பண்ணிட்டு அடுத்து வரிசையாக அந்த லெசன் வைஸாக ஃபஸ்ட்டு சாப்டர் 1 எடுத்துக்கிட்டு வரிசையாக பார்க்கணும். அப்புறம் 2 பார்க்கணும், 3 பார்க்கணும், 4 ஒரு நாளாக முடிச்சிடலாம். ஏன்னா ஏற்கனவே எல்லா சம் நம்ம பார்த்து முடிச்சிருப்போம். அது ரிலேட்டடாக தான் இருக்குது. கொஞ்சம் கஷ்டமான சம்மாக இருந்தால் அதை விட்டுற வேண்டியதுதான். சென்டம் ஸ்கோர் பண்ண நினைக்கிறவங்க அதை பார்த்துக்கங்க, தெரியாதுன்னா கேட்டுக்கங்க. இவ்வளோ தான் இதில் இருக்கிறது. ஆனால் மேத்ஸில் வந்து 1 மார்க் மட்டும் எடுத்துட்டா அழகாக சென்டம் எடுத்துடலாம். மேத்ஸில் கொஸ்டின் வந்து கஷ்டமாக வராது, ஈஸியாக தான் வரும். நீங்கள் பார்த்தப்பட்டு சொல்லுவீங்க, சார் நீங்கள் சொன்னபடியே கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸினா நம்ம கொஞ்சமாச்சும் சம பார்க்கணும். நாங்கள் சொல்கிற சில இம்பார்ட்டன்ட் சம பார்க்கணும். அப்படி பார்த்தா தானே கணக்கு தெரிஞ்சால் தானே ஈஸின்னு சொல்ல முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுறது? சில நேரத்தில் இன்டீரியராக கொஸ்டின் எடுத்துட்டேன்னா மாட்டிக்கிடுவோம். அது மாதிரி வராது உங்களுக்கு. டோன்ட் வரி, சம் வர பாருங்க. இந்த கொடுத்துருக்கு. இது ஏன்னு
டெட்டு எண் எடுத்து எழுதியாச்சு. எக்ஸ் மைனஸ் ஒய் கொடுத்துருக்கு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எழுதணும். டெட் ஏ 0 வந்துடும். இம்ப்ளைஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் எ ஃபேக்டர். சிமிலர்லி ஒய் ஈக்குவல் டு இசட், இசட் ஈக்குவல் டு சி. ஆல்சோ ஒய் மைனஸ் இசட், இசட் மைனஸ் ஆல்சோ ஆர் த ஃபேக்டர்ஸு. டிகிரிஸ் பார்த்தோம்னா இதுக்கு வந்து 5 கிடச்சிருக்கு. நமக்கு இங்கே வந்து 2 தான் கிடச்சிருக்கு, 3 தான் கிடச்சிருக்கு. அப்போ எம் ஈக்குவல் டு 2. அப்போ எம் 2னா என்ன செய்கிறதுனா இது பெரிய ஃபேக்டராக வருது. இந்த இப்படி இருக்குது. கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயரு. அப்புறம் என்ன இருக்குது? எல் இன்ட்டு எக்ஸ் ஒய் ஒய் இசட் இசட் எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்வோம்? இதை வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும். எடுத்தோடனே போட முடியாது. இந்த வேல்யூவில் டெட்டு எடுத்து எழுதிட்டு இந்த கே எக்ஸுக்காக 1, ஒய் எக்ஸுக்காக 0ன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0ன்னு வச்சுக்கிட்டு ஒய்க்கு 1, இசட்டுக்கு 2 அப்படின்னு வச்சுக்கிட்டு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வரும். அதுக்கடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் வேறு கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கு 0ன்னு வச்சுக்கிட்டு ஒய்க்கு 1, இசட்டுக்கு -1 அந்த மாதிரி போட்டேன்னா அது ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். அந்த சால்வ் பண்ணி வர்ற ஆன்சரு கேயும் எல்லு கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அங்கே கே வந்து 0ன்னு கிடச்சிரும். அதனால் அந்த வேல்யூ ஒட்டுமொத்த வேல்யூ இல்லாமல் போயிடும். எல் வந்து 1ன்னு கிடைக்கும். அப்போ 1ஆல் மல்டிபிள்னா இது மட்டும்தான் கிடைக்கும். அவ்வளோதான். ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஆனால் வேகமாக செய்யணும். அப்போ லாஸ்ட்டில் சம் எடுத்து எழுதிடணும். இந்த ஆன்சர் வந்துடுச்சு. அவ்வளோதான். இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ரைட்டு. இன்னும் 2 சம் தான் இருக்குது பாருங்கள். அடுத்து 0ன்னு இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்கணும். எக்ஸை கண்டுபிடிக்கணும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கணக்கு. எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஆனால் ஃபேக்டர்ஸ் இடத்துல வந்திருக்கிறதுனால ஃபேக்டர்ஸ் வச்சு தான் அத்தியாரத்தை அப்ளை பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் சாதாரண டிட்டர்மெண்ட் மெத்தட் மைனஸ் பண்ணி போர்டில் வச்சு போட்டால் ஆன்சர் வரும். ஆனால் நமக்கு என்ன சொல்லியிருக்கு? ஃபேக்டர்ஸ் இடத்தை அப்ளை பண்ணு அப்படின்னு சொன்னதுனால நம்ம அதை அப்ளை பண்ண போகிறோம். எப்படி எடுத்துக்கிறது இதுனாக்க நாங்கள் சொல்லித்தர்றோம்ல, அப்படி தான் ஞாபகம் தான் வச்சுக்கிறானு. இது ஆன்சர் நீங்கள் எப்படி எடுத்தோன்னு எக்ஸ் 0ன்னு எடுத்தியா, ஏன் 5ன்னு எடுக்கக்கூடாதா, 3ன்னு எடுக்கக்கூடாதா, 2ன்னு எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். அதெல்லாம் நல்ல அர்த்தமுள்ள கேள்வி தான். ஆனால் இந்த நேரத்தில் கேட்டோம்னா காரியத்துக்காகாது. நமக்கு வந்து லேட்டாயிரும். சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்போம், லேட்டாயிரும். நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. நாளைக்குன்னா 2 நாள் கழிச்சு எக்ஸாம் இருக்குது. அப்போ இதை சொல்லி கொடுத்தோம்னா டைம் கூட வீணாக போயிடும். அந்த ஆராய்ச்சியை ஜூன் மாதமே பண்ணியிருந்தோம்னாக்கா நம்ம விளக்கம் சொல்லியிருக்கலாம். சரி, இப்போ எக்ஸுக்காக 0ன்னு வச்சா இதில் வந்து ஏபிசி ஏபிசி ஏபிசின்னு கிடச்சிரும். 2 rows ஆர் ஐடென்டிக்கல் கிடைக்கும். எக்ஸ் 0ன்னு வந்துடும். ட்வைஸு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஏ ஓ ஃபேக்டர்னு கிடைக்கும். ட்வைஸு 2 தவணை 0. அப்புறம் எக்ஸுக்காக இங்கே இருக்க அப்படியே இருந்தா இருக்குல்ல ஏபி மைனஸ் ஏ மைனஸ் ஏ மைனஸ்ன்னு வச்சுட்டோம்னா மைனஸ் ஏ மைனஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும். இது 2ஐயும் ப்ளஸ் பண்ணணும். அப்புறம் C1 + C2ன்னு போடணும். அப்போ ப்ளஸ் பண்ணால் அது மொத்தத்தில் C1 + C2 + C1 டோட்டலாக 0 போயிடும். அப்போ ஒட்டுமொத்த வேல்யூ 0 போயிடும். அப்புறம் தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மைனஸ் ஏ மைனஸ் இஸ் ஏ சொல்யூஷன். அது ஒரு ரூட்டுன்னு வச்சுக்கலாம். தேர்ஃபோர் சொல்யூஷன்ஸ் ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ட்வைஸு அண்டு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் ஏ. இதை கூட இந்த மைனஸ் வெளில எடுத்துகிட்டு A + B + Cன்னு போட்டுடலாம். அவ்வளோதான். அடுத்து இந்த சமம் பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்கும்போதே இருந்துச்சு. ஆனால் அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 12x அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. 12x அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. சரி, இப்போ சம் எழுதியாச்சு. மாதிரி எக்ஸுக்காக 0ன்னு வச்சாச்சு. 0ன்னு வச்சா எல்லாம் 4 4 4 வந்துடும். ஹோல் ஸ்கொயர் இஸ் ஏ ஃபேக்டர். அப்போ ட்வைஸ்னால் 2 தவணை வந்திருக்குன்னு அர்த்தம். எக்ஸுக்காக +12க்காக -12 போட்டுருங்க. -12 போட்டோம்னா இது என்ன மொத்தத்தில் இந்த C1 = C1 + C2 + C3 போட்டால் 0 வந்துடும். அப்போ x = -1 -12 இஸ் ஏ ரூட்டு. தேர்ஃபோர் சொல்யூஷன்ஸ் ஆர் 0 ட்வைஸ் x = -12. அவ்வளோதான். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா
இது நாங்கள் படிக்கும்போது இந்த சமயம் இருந்துச்சு. இப்போ ஸோ தட் இந்த கொடுத்துருக்கிறது அண்ட் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் என்ன அர்த்தம்? 2 sides ஆர் ஈக்குவல். 2 சைடு ஈக்குவல் ஆர் 2 angles ஆர் ஈக்குவல். 2 sides ஈக்குவல் வந்தாலும் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் தான். 2 angles ஈக்குவலாக வந்தாலும் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் தான். அதனால் இப்போ என்ன செய்ய போகிறேன்? sin A ஈக்குவல் டு sin Bன்னு வச்சுக்கிற போகிறேன். ஏ இருக்கிற இடத்துல பின்னு அப்ளை பண்ணோம்னா அந்த இடத்துல sin B வரும், sin B வரும், sin B வரும். இது ரெண்டும் ஈக்குவலாக வந்துடும். அப்போ 0 வந்துடும். அப்போ இந்த ரெண்டையும் அடிச்சுட்டா A ஈக்குவல் டு பின்னு கிடச்சிடுது. அதே மாதிரி sin B ஈக்குவல் டு sin C. பி இருக்கிற இடத்துல வர சின்னு போட போகிறேன். sin C, sin C, sin C. இது ரெண்டும் ஈக்குவலாக வந்துடும். அப்போ 0 வந்துடும். அப்போ ரெண்டும் ஈக்குவலாக வந்துடுது. பி ஈக்குவல் டு சி. அப்புறம் sin C ஈக்குவல் டு sin Cன்னு வச்சுட்டோம்னாக்கா அப்போ சிக்கு பொதுவாக ஏ, இதுவும் ஈக்குவலாக வந்துடும். அப்போ 0 வந்துடும். சி ஈக்குவல் டு ஏ. therefore two angles are equal. therefore ABC is an isosceles triangle. அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இது என்ன கஷ்டமா? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். இப்போ நம்ம ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிசஸ் படிச்சிருக்கோம். இது ப்ராடக்ட் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ். இதில் ஒரு சில சம் இருக்குது. அதனால் அது கொஞ்சம் ஞாபகம் தான் வச்சுக்கணும். ஈஸியான சம் தான். நமக்கு ப்ரூவ் தட் மார்ச் 2022 அதில் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம்மு இதிலேருந்து இதை கொண்டு வரணும் அல்லது இதிலேருந்து இதை கொண்டு வரணும். இதில் எதை எடுக்கிறோன்னு தெரியாது. ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம்? இதை எடுத்துக்கிடுவோம். RHS ஸ்கொயர்னால் 2ஆக பிரித்து எழுதிக்கிட்டோம். பிரித்து எழுதும்போது இதை இன்ட்டு பண்ணோம்னா A ஸ்கொயர், B ஸ்கொயர், C ஸ்கொயர்னு வரும். அல்ல ரோ மல்டிப்ளை பண்ணோம்னா A ஸ்கொயர், B ஸ்கொயர், அதுவும் அப்படி தான் வருது. இப்போ என்ன செய்யணும்? நமக்கு ஆன்சருங்கிற எல்லாம் ப்ளஸ் மைனஸ்லாம் கலந்து வருது. இது எல்லாமே ப்ளஸ்லாம் வருது. அதனால் ஒரு ஸ்லைட் சேஞ்சு. செகண்ட் டிட்டர்மினண்ட் வந்து R2 வந்து R3யாக மாற்றிக்கிட்டேன். R2 இந்த இருக்குது, R3 இந்த இருக்குது. இது இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா உனக்கு தெரியும் சைன் சேஞ்ச் ஆகும்னு தெரியும். அந்த சைனை இந்த ஆகுனாலும் போட்டிருக்கேன். இந்த மைனஸை ஃபஸ்ட் ரோவில் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ரோவில் மல்டிபிள் பண்ணியாச்சு. -A -B -. நீ இந்த மாதிரி ஆன்சர் எழுதக்கூடாது. இது என்ன செய்யணும்? ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோ தேர்டு காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்டு காலம், தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்டு காலம் மல்டிபிள் பண்ணால் இந்த ஆன்சர் வந்துடும். ஈக்குவல் டு LHS. ஹென்ஸ் த ப்ரூஃப் அல்ல ஹென்ஸ் ப்ரூவ்டு. இந்த மாதிரி வந்துடும். இதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது? இது முக்கியமானது. ஞாபகம் இந்த 2 இடத்துல வச்சுக்கணும். இது ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபஸ்ட் ரோவில் மல்டிபிள் பண்ணுறது தான். இப்போ இதுவும் அது மாதிரி தான். இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸ்கொயர்னால் 2 தானே பிரிக்கணும். இந்த இடத்துல +1 தான் இருக்குது. இந்த +1 நான் என்ன செய்கிறேன்? -1 × -1 நினச்சிக்கிறேன். மைனஸ் ப்ளஸ்ன்னு நம்ம எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம். அப்போ ஒரு மைனஸை செகண்ட் ரோவுக்கும் ஒரு மைனஸை தேர்ட் ரோவுக்கும் மல்டிபிள் பண்ணிட்டேன். அப்படி மல்டிபிள் பண்ணிட்டான் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோ தேர்டு காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்டு காலம், தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்டு காலம். இந்த பற்றியெல்லாம் அது பூரா பண்ணி காமிக்கணும். இந்த மாதிரி பாதியோடு ஆன்சர் கொண்டாந்து எழுதக்கூடாது. எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி சிம்ப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வந்துடும். RHS ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டிருக்கோம். அவ்வளோதான். இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா இது ஃபேக்டர்ஸ் இடத்துல சம் போட்டிருக்கோம். ஆனால் இவங்க ஃபேக்டர்ஸ் தேரம்னு சொல்லலை. இது எந்த மெத்தடில் ஃபேக்டர்ஸ் அப்ளை பண்ணி போடலாம்,
அல்லது மைனஸ் பண்ணி வச்சும் போடலாம். இது ஒரு 5 மார்க்ஸ் சம் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நான் மார்ச் 22 ஆகஸ்ட் 22 இந்த கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கங்க. C2ங்கிறது C2 மைனஸ் C1 இது C2 மைனஸ் C2 மைனஸ் C1 போட்டால் மைனஸ் ப்ளஸ் மாறி வரும். சரி பரவாயில்ல வச்சுக்கோங்க. C2 அப்போ ஒய் மைனஸ் எக்ஸு ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ஸ்கொயர், இசட் மைனஸ் எக்ஸு இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ஸ்கொயர். இதை அப்படியே வச்சுட்டு இதை வந்து ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் வரணும் எழுதுகிறோம். ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் வரணும் எழுதியாச்சு. ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி வரணும் எழுதியாச்சு. இங்கேயும் ஒய் மைனஸ் எக்ஸு காமனாக இருக்குது, வெளில எடுத்தாச்சு. இங்கேயும் இசட் மைனஸ் காமனாக இருக்குது, வெளில எடுத்தாச்சு. அப்புறம் இதை ஆஸ் யூஸ்வல் மெத்தட் படி எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியது. இதை இங்கேயே மல்ட்ரு பண்ணோம்னா இதை மல்ட்ரு பண்ணி சைனை சேஞ்ச் பண்ணணும். இதை பாருங்கள், உங்களுக்கு ப்ளஸ்ஸு மைனஸும் கேன்சல் ஆகிடுச்சு. ஒய் மைனஸ் எக்ஸு இசட் மைனஸ் எக்ஸு எக்ஸ் இசட் மைனஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்கு. நீங்கள் ஒன்று செய்வேன்னா அதை பூரா மைனஸால் மல்ட்ரு பண்ணால் ஆன்சர் வந்துடும். அதனால் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் எட்டு இசட் மைனஸ் எக்ஸ்னு போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல போடுற பொதுவாக C2 கிவ் C2 மைனஸ் C3 கிவ் C3 மைனஸ் C1 போட்டீங்கன்னா இந்த மாதிரி மைனஸ் வராது, டைரெக்டாக அந்த ஆன்சர் வந்துடும். அதை வேணாலும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த சம வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஜூன் 19 2019 கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல சமுதாயம். இதை உங்கள் இஷ்டத்துக்கு எப்படினாலும் போட்டுக்கலாம். அதை பாருங்கள். இந்த சம் எடுத்து எழுதியாச்சு. ஆன்சரில் ஏபிசி இருக்கிறதுனால ஃபஸ்ட் ரோவை ஏயால் டிவைட் பண்ணுங்கள், செகண்ட் ரோவை பியால் டிவைட் பண்ணுங்கள், தேர்ட் ரோவை சியால் டிவைட் பண்ணுங்கள். இங்கே டிவைட் பண்ணால் இங்கே மல்டிபிள் பண்ணணும். அதனால் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ R1 கிவ்ஸ் R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 இப்படி படுக்கவசமாக கூட்டணும். இதை பூரா ஆட் பண்ணோம்னா இந்த பாருங்கள் ஒரு ஸ்டெப்பாக காணும். அதில் அவங்க என்ன இருக்கான்னா ஏபிசி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல இந்த ஸ்டெப் பூரா இங்கே வரும். இதை பூரா ப்ளஸ் பண்ணால் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 பை ஏ ப்ளஸ் 1 பை பி ப்ளஸ் 1 பை சி. இங்கே 1 ப்ளஸ் 1 பை ஏ ப்ளஸ் 1 பை பி ப்ளஸ் 1 பை சி. 1 ப்ளஸ் 1 பை ஏ 1 பை பி 1 பை சி. அதை வெளில எடுத்துடணும். எடுத்துட்டா தான் இந்த இது கிடைக்கும். இப்போ பாருங்கள், அடுத்து என்ன செய்ய போகிறோம்? C2 மைனஸ் C3 ஈக்குவல் டு C3 மைனஸ் C1. இது ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அது என்ன வந்துடும்? மைனஸ் ஆயிரும். மைனஸ் பண்ணால் அந்த டேர்ம் எல்லாம் 0 போயிடும். 0 போச்சுன்னா அதை ரெண்டு நம்ம இன்ட்டு பண்ணும்போது என்ன கிடைச்சிடும்? நமக்கு 1ன்னு வரும். அதை நம்ம என்ன சொன்னால் 1 இன்ட்டு சம்திங் போட்டால் ஆன்சர் வந்து நமக்கு 0ன்னு கிடச்சிரும். 1 இன்ட்டு 1 அதை மல்டிப்ளை பண்ணும்போது தேவையான ஆன்சர் வந்துடும். இந்த இருக்குது, மைனஸ் பண்ணியாச்சு, இதை வெளில எடுத்தாச்சு, 0 வந்துருச்சு. இதை எடுத்தாச்சுன்னா இந்த மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும், இந்த ஆன்சர் வந்துருச்சு. அப்புறம் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டுடலாம். அவ்வளவுதான். இந்த சம்மெல்லாம் உனக்கு தெரியும். 2x3 மேட்ரிக்ஸு இந்த மாதிரி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஏன் 1 போடுவோம், √3/2 அப்படியே வச்சுக்கிட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஆன்சர்லாம் வந்துடும். இதுவும் அது மாதிரி தான். இந்த சம்மெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இது பூரா ஈஸியாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டு மல்டிபிள் பண்ணி போட்டு இந்த மே 2020 கேட்டிருக்கு. டெட் ஏன்னா அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஆன்சர் 0 வந்துடும். இதுக்கு நேராக வச்சுட்டு ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவல் பண்ணி ஃபேக்டரை சால்வ் பண்ணோம்னா பழைய மெத்தட் படி அந்த ஆன்சர் வந்துடும். இந்த அவ்வளோதான், மேட்ரிக்ஸ் டிட்டர்மெண்ட்ஸ் முடிய போகுது. கொஞ்சம் இருக்குது, இது முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இந்த பாருங்கள், சாரஸ் மெத்தட். இது சாரஸ் மெத்தட்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை அப்படியே எழுதிட்டு மறுபடியும் திருப்பி எழுதிக்கணும். இதை 3 இப்படியே மல்டிப்ளை பண்ணணும். சாரஸ் மெத்தட் இந்த பாருங்க, 3 4 1 0 -1 2 5 -2 6. மறுபடியும் இந்த 2 அப்படி எழுதிட்டு இந்த டயகோனலாக மல்டிப்ளை பண்ணணும். கீழே டயகோனல் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் நம்ம 10th படிச்சிருக்கோம்னா அந்த மாதிரி பண்ணோம்னா இது வந்து ப்ளஸ்ஸு, கீழே வந்து வேறோன்னா மைனஸ். அந்த மைனஸ் நான் வந்து போட்டாச்சு. அவ்வளோ சிம்பிளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். இது பாருங்கள், இது ஒரு சம், ஈஸியான சம். இந்த பிரின்சிபல் டயகோனலை மல்டிப்ளை பண்ணாதான் ஆன்சர் வரும். அதுதான் 0 வந்துருச்சு, வந்து போட்டுடலாம். இது வந்து இந்த சம்மெல்லாம் நீங்கள் போட்டுருவியா?
இந்த சம்மெல்லாம் இருக்குது. ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் கொலுனியர் இது பூராமே நீங்கள் வந்து செஞ்சுருவியா. கொலுனியர் வந்து உனக்கு அந்த டெட்டு வேல்யூ வந்து 0ன்னு வரணும், அந்த மாதிரி போட்டுடலாம். அப்புறம் இதுவும் அந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கிறது. இந்த சமம் ஒன்று சிங்குலர்னாக்கா 0ன்னு வச்சுட்டு கண்டுபிடிக்கிறது, அவ்வளோதான். இந்த சமம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதுன்னா நாம் கமெண்ட்ஸில் கேளுங்க. எந்த சம் தெரியலை அதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அவ்வளோதான். ஓரளவு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப முக்கியமான சம். இந்த சம்மு லாக் சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. செருக்கா போட முடியாது. இதை வந்து உள்ள மல்ட்ரு பண்ணி லாக் ஃபார்முலா அப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணால் தான் போட முடியும், இல்லைன்னா போட முடியாது. இந்த சம்மெல்லாம் உனக்கு ஈஸி தான். இந்த பாருங்கள், இந்த ஸ்கொயர் பண்ண ஆன்சர் வந்துடும், இதை சப்ஸ்டியூட் பண்ணி எஸ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். இது ஏற்கனவே நடத்திருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டோன்ட் வரி. நீங்கள் வந்து இந்த சம்மெல்லாம் இப்போ பார்த்தாச்சு, டோன்ட் வரி. அதனால் நீங்கள் என்ன சரியாக டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த சம்முகளை மட்டும் இதில் மட்டும்தான் எல்லா சம்மும் நடத்தியிருக்கேன். அடுத்த நாள் லிமிட்டட் சம் தான் நடத்துவேன். 2 நாளில் பார்த்து 100 மார்க் எடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எங்களுக்கே புரியலை, மற்றவர்கள் எப்படி சொல்லலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு புரியலன்னு டவுட் மறுபடியும் கேளுங்க. அதனால் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். டோன்ட் வரி ஸ்டூடெண்ட்ஸ். சரி, சந்திப்போமா? நாளை சந்திப்போம்.